ஆதி யோகிக்கு நாம சிவா என்னத்துக்கு பேர் கொடுத்ததுன்னா, சிவான்றது அவனுடைய பேர் இல்லை, அவனுக்கு ஒரு தலைப்பு. இப்ப யாரோ ஏதோ ஒரு 10 வருஷம் படிச்சாங்கன்னா, ஓ இவரு டாக்டர் சொல்லுவோம். இன்னொருத்தர் யாரோ 5-6 வருஷம் படிச்சாங்கன்னா இவர் என்ஜினியர் சொல்லுவோம். இன்னொன்னு படிச்சா இன்னொன்னு சொல்லுவோம். என்னத்துக்கு? அவருக்கு ஏதோ ஒரு விதமான அறிவு இருக்கிறதுனால அவருக்கு அந்த மாதிரி தலைப்பு கொடுக்கிறோம். இவரு டாக்டர்னு சொன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ அவர்கிட்ட போறது, அவர் லாயர்னு சொன்ன அந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ அவர்கிட்ட போறது. இப்படி இவனுக்கு சிவா ஒரு தலைப்பு நாம் கொடுத்தோம். சிவா என்ன அர்த்தம்னா, எது இல்லாததோ அது சிவ. நீங்க ஏதோ ஒண்ணு இருந்தா அவன் உங்களுக்கு நீங்க எப்படி ஒண்ணும் இல்லாம போறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறான். அதுக்கு அவனுக்கு நாம சிவா பேர் கொடுத்தோம். அந்த மாதிரி பல தலைமுறையில் அந்த மாதிரி மனிதர் யாரோ ஒருத்தர் வந்தாலும் அவனுக்கு சிவான்னு சொன்னோம். எதுக்கண்ணா, நீங்க ஏதோ ஒண்ணா சிக்கிட்டீங்க, உங்க ஒண்ணும் இல்லாம பண்ண உங்களுக்கு சிவா பேர். ஐயோ ஒன்னும் இல்லாம பண்ணிடுவானா? உங்க மனத்துல இப்ப எனக்கு ஒன்னும் இல்லாம பண்ணிடுவாங்களான்னா பணம் இல்லாம எடுத்துடுவாங்களாம். இது பொருளாதார நெத்திக்கேறதுனால ஒன்னும் இல்லாம போயிடுவேன்னு சொன்னா நீங்க ஓ சிவன் வீட்டுல வந்தா நமக்கு பணம் இல்லாம போயிடும். இப்படி இருக்குதானே கொஞ்சம் பேச்சு. இது நாம வேற விதமா சொல்லிருக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் நடிப்பில்லாத ஆளா இருக்கிறதுனால உங்க ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன்னு சொன்னான். வேற விதமா சொல்லிருக்கலாம். உங்களுக்கு முக்தி கொடுத்துடுவேன்னு சொல்லிருக்கலாம். முக்தி என்ன? இப்ப ஏதோ ஒண்ணு இருக்கிறீங்க, ஒண்ணும் இல்லாம போயிட்டா முக்தி தானே. உங்களுக்கு முக்தி கொடுக்கலாம்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவன் அரசியல்வாதி இல்லையே, அவன் எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு ஒண்ணு இல்லையே. அதனால நீ ஏதோ ஒன்னா சிக்கி போயிருக்கிறேன், ஒண்ணும் இல்லாம பண்ணுவேன்னு சொன்னான். உங்க எல்லை இல்லாம பண்ணுவேன் சொல்லியிருந்தா மக்கள் ஓ போயிருப்பாங்க. உங்களுக்கு முக்தி கொடுத்துடுவேன்னா நல்லா போயிருப்பாங்க, மோட்சம் கொடுத்துடுவேன்னா நல்லா பண்ணிருப்பாங்க. அவன் அப்படிலாம் இல்ல, ஏதோ ஒண்ணு சிக்கி போயிருக்க முட்டாள், ஒண்ணும் இல்லாம பண்ணுவேன் நான். அது பல விதமா போயிடுச்சு. சிவான்றது பேர் இல்ல, ஒரு தலைப்பு அவனுக்கு. அவன் பேர் யாருக்கு தெரியல, தெரியாதனால முதலுக்கு சொல்லி கொடுத்ததுனால ஆதி யோகின்னு சொன்னோம். மக்கள் அவன் பண்ற செயல் பார்த்து சிவா சொன்னாங்க. ஏதோ ஒன்னா சிக்கி போயிருக்கிற உயிரை ஒன்னும் இல்லாம பண்ணுவான். எல்லையோட சிக்கி இருக்க உயிரை எல்லை இல்லாம பண்றான். பந்தனத்துல இருக்கிற உயிரை முக்தி கொடுக்கிறான். இதுக்கு சிவான் தலைப்பு கொடுத்தது. இது பேர் இல்லை. அந்த வேலை பண்றப்போ அவனுக்கு எது மேல எது கீழே, யாரு இங்க பாஸ், யாரு இது அதெல்லாம் கிடையாது. நீங்க நிறைய இதுல எல்லாம் பார்க்க முடியும். அவனை பார்வதியா தோள்பட்டை மேல வச்சுட்டு போய்க்கிறான். ஒரு இடத்துல படுத்து இருக்கிறான், அவளை உடல் மேல நின்று இருக்கிறாள். அவனை அப்படி எல்லாம் வச்சுக்கல. உங்களுக்கு தெரியுமா எது மேல எது கீழே? நீ தெரியுமா? உலகம் இந்த பூமி உருண்டைதானே இருக்குது, சுத்துது வேற. மேலது கீழேதான் உங்களுக்கு தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல தெரியுமா? தெரியாது. அதனால எப்படி நினைக்கிறீங்க அவள் அவன் மேல நிக்கிறாளே? உங்க கற்பனை. அவள் கால் மேல யோகம் பண்றானோ என்னமோ இப்படி. உங்க மனத்துல தானே இதெல்லாமே இருக்குது. ஒன்னும் இல்லாத மனிதனுக்கு மேலது கீழது அப்படி எல்லாம் வச்சுக்கல.